மச்சான் ஆப்பிள்டா. சாப்பிடுறா. ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசுற? பார்த்தா தெரியலையா? அங்க வர பிவாசி சாரா போய் மீட் பண்ணா. போடா போடா போய் பேசுடா. போய் பேசுறா. ஓடா. வணக்கம் சார். ஹேய் அம்பரீஷ். ஹேய் உடம்புல நல்லா குறைச்சிருக்கிற. வெரி குட். உட்கார். என்னையா பீர் குடிக்க வேண்டிய வயசில் பீரோ கடைக்கு வந்து உட்காந்துருக்க? ஆமாம், நீ நடிக்கிறது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. யாஷன்னு சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? என்னையா நீ? நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டியா? சார் வரலாம் தான் இருந்தேன் சார். நீங்கள் லண்டன் போயிட்டதாகவும் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். சார் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்னை செலக்ட் பண்ணது ரிஜெக்ட் பண்ணது எதுவுமே தெரியாது சார். வாட்? நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்? நான் குண்டா தொப்பையோட இருக்கேன், உங்கள் கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டேன்னு உங்கள் அஸ்டன் தான் சார் கால் பண்ணார். அந்த ஃபோனை கூட எங்கள் அம்மா தான் சார் எடுத்தாங்க. சம்திங் சம்வேர் ராங். ஓகே, நீ இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நேராக என்னையே வந்து பாரு. அட்ரஸ் நம்பர் 10 நாராயணன் ஸ்ட்ரீட், வலசரவாக்கம். ஓகே? ஷூர். உங்ககிட்ட பேசின சந்தோஷத்தில் நான் எதுவும் வாங்காமே போகிறேன். என்னடா ஆச்சு? அமரேஷ் என்னாச்சு? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைடா. நான்லாம் ஹீரோ ஆகி அந்த படம் தியேட்டர்ல ஓடி சான்ஸே இல்லை மச்சான். டே மாம்ஸ், என்னடா பேசுற நீ? ரஜினி சாரை வச்சு சந்திரமுகி மாதிரி பல ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் அவரே உன்னை பர்சனலா கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா நீ போறடா. ஆக்ஷன். ஓ மை காட், இத பாருங்க ஆண்டி, என்னால இந்த டார்ச்சர் தாங்க முடியாது. நான் பட்டினி கிடக்க முடியாது. நான் பட்டினி கிடக்க முடியாது. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. நான் நல்லா சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிடணும். இல்ல இல்ல I'm going to Russia. ஓகே, இனிமேலாவது நீ என்னடிமா? நீ தானே அண்ணன். போ போ, கூட்டு போ. நெக்ஸ்ட் ஷாட் ரெடி பண்ணுங்க. சொல்லுமா. நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அக்காவை கிளாஸ்ல இருந்து ஜாகிரதையா கூட்டு வந்துறியா? சரிப்பா. எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதுதான். நான் கரெக்டாக கூட்டு வந்துடுறேன்ப்பா. சரி, ஓகே. சார் கூப்பிட்டாங்க. இன்பா சார். அடுத்த சீன்கெல்லாம் ரெடி இல்லை? ரெடி சார். ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். மேலே எல்லாம் ரெடி பண்ணி ஷார்ட் வாப்பா. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் நீ ரெடி பண்ணு. எஸ் சார். சார் வணக்கம். வணக்கம். என்னப்பா எனக்கு பிடிச்ச கலர்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறேன். தம்பி சார், காஸ்டியூமர் கிட்ட இவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், அதை போட சொல்லு. அப்புறம் மேக்கப் கிட்ட மேக்கப் போட சொல்லி இவரை கரெக்ட் பண்ணி கூட்டு வா. லெட் மீ see. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, காட் bless you. அந்த டயலாக் கொடுப்பா. வாங்க சார், உள்ள வாங்க. எங்க? இதில் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. டே இன்பா, உனக்கு பேர் ரொம்ப பிடிக்கும் சொன்னல, ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், உடனே வா. இல்லைப்பா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன். அப்புறம் உனக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸா? என்ன? உன் எதிரி அமரேஷ் டைரக்டரோட படத்தை ஹீரோ. என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? டைரக்டர் ஒருத்தருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தாருன்னா கன்ஃபார்ம்னு அர்த்தம். அமரேஷ் தான் ஹீரோ. அமரேஷ் தான் அமரேஷ் தான் ஹீரோ. அமரேஷ் தான் ஹீரோ. அமரேஷ் ஹீரோ ஆயிட்டானா? அமரேஷ் ஹீரோ ஆயிட்டானா? ஹீரோ ஆயிட்டானா அமரேஷ்? அமரேஷ் ஹீரோ ஆயிட்டியா நீ? விடமாட்டேன்டா. ஏய், உன்னை விடமாட்டேன். இதே மாதிரி உன் வாழ்க்கை உடையணும்டா. உன் கனவெல்லாம் சதறோம். ஐஸ்வர்யாவும் நானும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ வந்து வந்து சாவணும்டா. உனக்கு நான் தான்டா யமன்.
குட். இந்த கெட்டப்ல இந்த ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம் படத்தை. ஓகே, யூ ஆர் மை ஹீரோ. ரவி, எல்லா ஆங்கிள் ஸ்டில் எடுங்க. எஸ், க்ளோஸ்ல, லாங்ல, ப்ரொஃபைல்ல எல்லாத்துலயும் எடுங்க. ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ ஆண்டியா? ஆமா ஆண்டி, இங்க புஷ்பா பேசுறேன். சொல்லுமா. வாணிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி. ஐயோ, மந்தவெளி மெட்டினியா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன் ஆண்டி. உடனே வரேன். ஓ, கால் மட்டும் தான் அவுட்டா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் பா. காணிக்கை வந்து வாங்கிக்கோ. ஹலோ. என்னப்பா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? உடனே முடிவெடுக்கலன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். மச்சான் சம்பவம் நடந்த இடத்துல புஷ்பா இருக்கா? பிளட் ரொம்ப போயிருக்கு. அவ சொல்லிதான் எனக்கும் அம்மாவுக்கும் தெரிய வந்தது. முழங்காலுக்கு கீழே ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. இட்ஸ் a crush injury. போலீஸ் இடிச்சிருக்கு. விசாரணை செஞ்சு பார்த்ததுல எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. நான் பிளட் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ போ. தம்பி, அக்காக்கு கால் எடுத்துட்டாங்க. வாழ்நாள் பூரா அக்காக்கு காலே இருக்காது. போதுமாடா? கூட பிறந்த பாவத்துக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்க. போதுமா? காலம் பூரா என் பொண்ணுக்கு கால் இல்லாம பண்ணிட்டியடா. அப்படி என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? போ, ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு மாறடி. அவங்க வந்து உங்க அக்காவை காப்பாத்திருக்கலாம்ல. அப்ப என்னடா பண்ணானுங்க ஃப்ரெண்ட்ஸ்? பொறுப்பு இல்லாத சடம். டேய், எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேடா. நீயும் புள்ளையே இல்லடா. புள்ள இல்ல, என் புள்ள இல்ல. அப்பா, நான் வேணும்ட்டே ஃபோன் ஆஃப் பண்ணலப்பா. நான் வேணும்ட்டே ஃபோன் ஆஃப் பண்ணலப்பா. விட்றா. எதுக்குடா போனை வச்சிருக்க? எத்தனை தடவைடா போன் பண்றது? அம்மா, நான் வேணும்ட்டே மொபைல் ஆஃப் பண்ணலம்மா. நான் வேணும்ட்டே மொபைல் ஆஃப் பண்ணலம்மா. சார் போன். ஹலோ, யாரு? வாசு, நட்ராஜரா. சொல்லுப்பா. என்ன மன்னிச்சிடுறா வாசு. நம்ம மோசம் போயிட்டோம்டா. என்னப்பா சொல்ற? கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சிட்ஃபண்ட்காரன் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான்டா. பணம் போட்டவங்களாம் அந்த கம்பெனி ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம போட்ட மொத்த பணமும் போயிடுச்சுடா வாசு. நடராஜன் சொல்ற? நம்ம ஏமாந்துட்டோம்டா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. என்னடா ஒன்றும் பேசாம இருக்க வாசு? வாசு, பணம் பணம் போச்சு. பணம் போச்சு. பணம் 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 போச்சு.
அப்பா எனக்கு டாக்டர் எனக்கு என்னாச்சு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லைப்பா